சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர், மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு, சுடுதண்ணியில் கொதிக்க விடக்கூடாது. சுடுதண்ணி வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சூடாக இருக்கிறதுல வந்து நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி அதை ஒரு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் சில்லி, கடலை மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூனு, அரிசி மாவு 2 டீஸ்பூனு, சில்லி பவுடர், காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிங்க. லெமன் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குதுன்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்து பசைஞ்சு கலக்கி வச்சுக்கோங்க. உப்பு இதெல்லாமே ஒரே இடத்துல இருக்காமல் நல்லா நல்லா வந்து மசாலா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம தண்ணி எடுத்து வடித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணுங்க. இதை ஒரு மணி நேரம் நல்லா மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா மசாலா வந்து பட்டுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து வச்சுருங்க. இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா நீங்கள் 1 மணி நேரம் ஏன் ஊற வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் மசாலா வந்து காலிஃப்ளவரில் ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சு எண்ணெயில் வந்து நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸாக காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி நல்லா பொன்னிறமாக நல்லா மெரூன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து போதுங்க. இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு எண்ணெய் வடிகிற பாத்திரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதில் எண்ணெய் வடிகிற பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே உறிஞ்சிரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100 ரூபாயிலேருந்து ஒரு 130 ரூபா வரைக்கும் வந்து பட்ஜெட் வந்துச்சுங்க. வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.